வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட்டோட ட்ராயிங்ஸ் தான் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதில் கரெக்டாக பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதாவது எங்கே ஓப்பன் ஆகிட்டு எங்கே போய் ரெசிஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் எப்படி வந்தது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு 5ஆம் தேதிக்கான நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆர்டர் பிளாக்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த நான் கொடுத்துருந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த பேட்டர்ன் கொடுத்தேன், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதோட எட்ஜ், ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் எப்போவுமே நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னா அது எங்கே ஆரம்பிச்சதோ அதிலிருந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? டார்கெட்டு பிரேக் பண்ணுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஹரிசாண்டல் லைனையும் எடுத்துடுறேன். ஓகே, இந்த வெர்டிக்கல் லைன் வந்து கரெக்டாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டலில் மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் கேண்டில் இங்கேருந்து மேலே போய் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இது வரைக்கும் வந்துருக்குன்னா வந்து இந்த ஒரு பிளாக் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பிளாக்கில் இருந்துட்டு மறுபடியும் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம்லாம் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேமை செக் பண்ணிக்கோங்க. நான் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இதை வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேண்டில் இன்றைக்கி ஓப்பன் பண்ண உடனே புட் ஆப்ஷனை எடுத்துறது போலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் டார்கெட் அந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் வந்துன்னா ப்ரீவியஸ் டே வேணுன்னா இதுக்கு தான் செக் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து நீங்களாக அந்த ப்ரீவியஸ் டேவை மார்க் பண்ணி பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:2 டார்கெட் அசால்ட்டாக அடிச்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன், எனக்கு 80 பாயிண்ட் டார்கெட் அடித்தா போதும் அப்படின்னா வந்து 80 பாயிண்ட் கன்ஃபார்ம் டார்கெட் அடிக்கும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், அந்த பிளாக்லேயே முடிஞ்சு போச்சு, சூப்பராக முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மக்களை, இவ்வளோ தான், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவை கரெக்டான எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிளானை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணால் நீங்கள் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி தெரிஞ்சுக்க, ஏன்னா மேலே 3 டச் எடுத்ததுன்னா கீழே இருக்க டச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிருக்கலாம். அதாவது எப்படின்னா வந்து 520 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 400 வரைக்கும் 120 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? 120 பாயிண்ட் நமக்கு ஒரு 40 பாயிண்ட் கிடைக்காது. ஒரு லாட்டுக்கு 40 பாயிண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 1000 ரூபா ப்ராஃபிட். அதுவும் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி சொல்லவே தேவையில்லை, பூந்து விளையாடி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதை சார்ட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோஸ் வந்து கன்டினியூஸாக மேக் பண்ண முடியலை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கன்சல்டேஷன். இந்த இதில் விக்கை மட்டும் பாருங்கள். இந்த விக்கை பார்த்து அடுத்த கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இல்லையா இந்த இடத்துல நம்ம ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்விஜியை மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபேர் வேல்யூ கேப் வந்து பாருங்கள் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த இடத்துல வந்து 1 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போடலனாலும் மறுபடியும் ரீஎன்ட்ரி கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீஎன்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீஎன்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கு கீழே, ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கீழே கூட வச்சுக்கலாம், ஏன்னா அந்த கேண்டில் கீழே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து மேக்ஸிமம் இந்த பிளாக் கீழே வச்சுக்கலாங்களேன். ரொம்ப ரேர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸே அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த பெரிய பிளாக் கீழே வைக்கலாம். நமக்கு தேவை 1:2 டார்கெட் அடித்தோம்னா வந்து கரெக்டாக அந்த எங்கே போகுதுன்னு நல்லா பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் ஹை, ஓகேங்களா, அந்த ரீடெஸ்ட் பண்ண ஹை இருக்குல்ல, அந்த ஹைக்கு 1:2 அடிச்சிருச்சா. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுருக்காது, மிகப்பெரிய புல் ரேலி நடந்திருக்கு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு கேண்டிலும் கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பாயிண்ட்ஸ் நகர்த்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல இப்போது இந்த சேனலில் இது வந்து ஃபேக், இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை பொறுத்தன வரைக்கும் 2 சைடும் இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கான வீடியோ ஒன்று ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ நீங்கள் அங்கேருந்து என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 1:2 டார்கெட். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ நான் 5 மினிட்ல வச்சுருக்கேன்னா, ஓகேங்களா, இந்த இதுக்கு கீழே இது வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு. ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடும்போது பெருசாக வரும். நீங்கள் வந்து 1 மினிட் கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஹைஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இனிமேல் அப்கமிங்கில் வரக்கூடிய ஹைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுதுன்னா வந்து இதெல்லாம் ஹைஸாக மேக்ஸிமம் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த எங்கெங்கெல்லாம் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் நின்றுச்சா, இது வந்து பிளாக்கு, இது ஒரு பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இருங்க பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே, கரெக்டாக வரைஞ்சிருக்கேண்ணா. ஓகே இருங்க 1 செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக
இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். ஓகேங்களா, ஆர்டர் பிளாக்கோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகேங்களா, ஓகே இங்கே வச்சாச்சு. ஓ பாய்ஸ் அப் எங்கடா அது ஒன்றுத்திங்களா. ஓகே இருங்க மக்களே. ஸோ இதில் வரைஞ்சிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல 5 மினிட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிற மாட்டியும் லோவர் டைம் ஃப்ரேம். நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1:2 டார்கெட் போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட எனக்கு 160 பாயிண்ட் ஓகேங்களா கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இருங்க அந்த பிளாக்கை மார்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். பிளாக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் பிளாக்ஸாக மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பெருசாக தெரியும். ஸோ அப்போ வந்து அதோட என்ட்ரியிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிடலாம். அது போய் ரிஜெக்ஷன் ஆகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்க பாருங்கள் அந்த பிளாக். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாக்கோட இதில் இங்கே ஒரு லைனை விட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த லைனையும் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 2 ப்ளூ லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ். பார்த்தீங்களா கரெக்டாக அங்கேயே வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் சொல்கிறது, நம்ம வந்து ஒரு பிளாக்காக மார்க் பண்ணும்போது நமக்கான ஏரியா வந்து பெருசாக தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம என்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அந்த கேண்டில் வந்து இப்போ நான் 15 மினிட்ல ஒரு பிளாக்கை மார்க் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 847 78 வரைக்கும் இருக்குது. 78 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் பக்கமாக இருக்குது. ஓகேங்களா, 30 பாயிண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக். அதில் நமக்கு எவ்வளோவோ கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். நமக்கு தெரியும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு தான் வந்து மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிது. பட் இப்போ இன்னொன்று நடந்திருக்கு. என்னென்னா வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை நான் மேலேயே ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் விழுந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷோல்டர் இப்போ நான் இதை மார்க் பண்ணுறேன். இந்த ஷோல்டரே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டராக போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் இது கன்ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து நீங்கள் அப்சைட் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 5 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் ரேலி 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான ரேலி கொடுத்துருக்கு. இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கன்சால்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு டைம் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மார்க்கெட் கிட்டத்தட்ட 3 நாள் பக்கமாக கன்சால்டேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை டவுன் பிரேக் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஷோல்டராக ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி நான் கன்சல்டேஷன் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு, அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்லது தான். ஏன்னா கன்சல்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்னால நமக்கு பாயிண்ட்ஸும் ஜாஸ்தி, ஏரியாவும் ஜாஸ்தி. அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண டைம் எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ நாட் பேட். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகணும். மேக்ஸிமம் எது வரைக்கும்னா வந்து இப்போ ஒரு ஹை செட் பண்ணியிருக்கல 800க்கு மேலே ஒரு ஹை செட் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, 840 850. இப்போதைக்கு 850 24,850 ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம ஃபர்தராக அப்சைட் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, ஒரு 900 950 ஒரு 100 புள்ளி தான். ஓகேங்களா, அதுக்கு மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். நம்ம வந்து ப்ரீவியஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எனக்கு எவ்வளோ வரைகிறதுனே கரெக்டாக தெரில. ஓகே, இந்த ஏரியா ஓகேவா 950. ஓகேங்களா, ஸோ 950 900. ஓகே, 900 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோமே. ஓகேங்களா, ஸோ 900 24,900ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு 200 புள்ளிகள் மேலே ஏறல. இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது லைவ் மார்க்கெட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டைமும் ஓடிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 15:31 ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வீடியோ வந்து வேணும் உங்களுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து வேணால் அப்சைடில் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும்னா வந்து 900 வரைக்கும் அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும்னு தெரில. ஏன்னா அது வந்து கன்சல்டேஷன் ஜோனாக போயிடும்னு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேக்ஸிமம் நாளைக்கு கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சல்டேட் எதிர்பாருங்க. அப்படி இல்லைனா வந்து இன்றைக்கி எந்தெந்த பிளாக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வந்தது பார்த்தீங்களா, அதையெல்லாம் நாளைக்கு டவுன் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல இங்கேயே ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி மேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாங் வீக் பாடி வந்து பார்த்திங்கன்னா லாங் வீக் கொடுத்துருக்கு. லாங்கில் அப்பர் ஷேடாகவும் இருக்குது, லாங்கில் லோவர் ஷேடாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நாளைக்கு பொறுத்திருந்து பாருங்கள்.
ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வாரத்தில் ஒரு 4 ட்ரேட் நல்லா முடிச்சிட்டேன்னா வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.